நெல்லை டவுன் காரியாப்பட்டி அருகே 60 வயது முன்னாள் காவல் அதிகாரியை வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. சென்னை கோட்டூர்புரத்திலும் ரவுடிகளுக்கு இடையிலான தகராறில் இரட்டை கொலை நடந்துள்ளதாக செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் அவலநிலை குறித்து நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஊடகங்கள் மைக்கை நீட்டினால் மக்களே உரிய மரியாதையுடன் அதனை சொல்வார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். தமிழ்நாட்டில் தலை தூக்கும் ரவுடிசத்தை தடுக்க தவறியதற்கு யார் பொறுப்பு என மக்கள் கேட்பார்கள் என்பதை ஸ்டாலின் நினைவிற்கொள்ள வேண்டும். தன் நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதாக போட்டோஷூட் வசனம் பேசியதையும் நினைவிற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஜாகிர் உசேன் கொலையில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரும்பு கரத்தின் துரு நீக்கி இடியேனும் செயல்படுத்த வேண்டும் என வெற்று விளம்பர திமுக மாடல் அரசின் முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாத காரணத்தால் அரசு ஊழியர்கள் சாலையில் இறங்கி போராட தொடங்கிவிட்டதாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு வழக்கம் போல நேரலையை துண்டித்து அராஜகம். கேரள அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையை உடனடியாக செலுத்தி தமிழக மக்களுக்கு தேவையான சிறுவாணி தண்ணீரை பெற்றுத்தர அரசு ஆவணம் செய்ய வேண்டும். தமிழக சட்டப்பேரவையில் தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி வலியுறுத்தல். தலைவர்களே, கோவை மாவட்டத்துக்கு முக்கிய நீராதாரமான சிறுவாணி அணையிலிருந்து கோவை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நாளொன்றுக்கு 77 MLD வழங்கப்படுகிறது. ஜனவரி மாதம் வரை 77 MLD வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நாளொன்றுக்கு 47 MLD தான் வழங்கப்படுகிறது. 30 MLD கேரள அரசு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிராம பஞ்சாயத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய 10 ஊராட்சிகள், 7 பேரூராட்சி, தொண்டாமுத்தூர், தென்கரை, வேடப்பட்டி, தாளியூர், பூலுப்பட்டி, பேரூர், ஆலந்துறை என்ற 7 பேரூராட்சியும் 18 MLD வழங்கப்பட்டு வந்தது. அதிலும் 6 MLD குறைத்து 12 MLD-யாக வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து கேரள அரசுக்கு 13 கோடி ரூபாய் அந்த தொகை கட்டாத காரணத்தினால் 36 MLD குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல். இதில் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது தற்போது ஒரு தகவல் 6 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே மீதி பணத்தை செலுத்தியோ இல்லாட்டி பேச்சுவார்த்தை மூலமாகவோ உடனடியாக அந்த முழுமையாக 77 MLD-யும் அதே போல 18 MLD கிராமத்துகளுக்கும் வழங்க அரசு ஆவணம் செய்யுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சிருக்கிறார். மனநலம் பாதித்த குழந்தைகளுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் காரணத்தினால் அவர்களது தாய்மார்களுக்கு மகளிர் உரிமை தொகை மறுக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் குமாரபாளையம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி குற்றச்சாட்டு. இந்த மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு நாம் 1500 ரூபாய் கொடுக்கின்றோம் ஒரு வீட்டிலே. ஆனால் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற தாய்மார்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சத்தம் போட்டுக்கொண்டு இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை மாண்புமிகு அமைச்சர்கள் தெரிவார்கள். ஆகையால் அவர்களுக்கு அந்த உரிமை தொகை மறுக்கப்படுகின்றது. 1500 ரூபாய் வாங்கின்ற ஏதாவது ஒரு உதவி கிடைக்கின்ற போது இந்த உதவி கிடைக்காது என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஆக அந்த 1000 ரூபாய் கிடைத்தால் ஒரு 2500 ரூபாய் வச்சு முழுமையாக அந்த குடும்பம் அந்த குழந்தையை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அரசு பரிசீலிக்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தொற்று நோய்களால் நாட்டில் மரணங்கள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுவது உண்மையா என்று மாநிலங்களவையில் அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. கடந்த 5 ஆண்டுகளில் நிகழ்ந்த இறப்புகள் குறித்தும் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அடுக்கடுக்கான கேள்வி. கட்டிடம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உரிய பாதுகாப்பு கருவிகள் இன்றி பணி செய்வது குறித்து மாநிலங்களவையில் அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. தூய்மை பணியாளர்கள் மற்றும் கட்டிட வேலை செய்பவர்களுக்கு நிலையான பாதுகாப்பு இயக்க நடைமுறை உள்ளதா என்பது குறித்தும் கேள்வி எழுப்பினார்.
நீட் தேர்வுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுதான் காரணம் என அதிமுக எம்பி தம்பிதுரை மாநிலங்களவையில் ஆவேச பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக நடத்திய கையெழுத்து இயக்கம் என்னவானது என தம்பிதுரை அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பிய மாநிலங்களவை ஒத்திவைப்பு. NEET examination introduced by the DMK and Congress government. They introduced examination, but they are telling, they are campaigning to abolish the thing for signature. They are getting your deputy chief minister Tamil Nadu getting signature. What happened signature, sir? What are the things they have done? They are the misleading. Mr. Thambidurai, the whole please speak country. on the ministry. Because of that only, sorry, Edappadi Palaniswamy brought the reservation. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை பெருமிதம். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. We are for AIIMS Madurai has come, but I want to know from the DMK people whether they started any medical college during the Corona period. They could not even start to single medical college during the period. They failed. They have, and also the promise, the election manifesto. Sir, nothing will go on record except one. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே வீட்டினுள் தூங்கிக் கொண்டிருந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கும் நிலையில் அப்பா என பேசிக்கொண்டு விளம்பரம் தேடியவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சென்னை ராயப்பேட்டை அருகே ஓடும் பேருந்தில் இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்து, ரயில் என எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என மக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் நன்னீலம் அருகே கந்தன்குடி கோயிலுக்குள் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கல்லூரி சென்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 கஞ்சா போதை ஆசாமிகள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. திராவிட மாடல் காவல்துறையின் அலட்சியத்தால் அண்ணாநகர் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையின் மெத்தனத்தால் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது அண்ணாநகர் சிறுமி வழக்கிலும் இழப்பீடு தொகை உத்தரவிட்டுள்ள நிலையில் மக்களின் வரிப்பணம் வீணாகும் அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை செய்த பெண் உயிரிழப்பு. தவறான சிகிச்சை அளித்ததாலேயே தேவி என்பவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரி சேதராப்பட்டு பிரதான சாலையில் 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை சுற்றித் திரிந்த 4 இளைஞர்கள் சிக்கினர். கஞ்சாவை பள்ளி மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்ததாக அதிர்ச்சி தகவல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே திமுக பிரமுகர் தனது உறவினர்கள் மூலம் சொத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக தெரிவித்த பெண் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. திமுக பிரமுகர் கோட்டூர் பேரூராட்சி தலைவராக உள்ளதாகவும் அதிகார திமிரில் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. என் சாவுக்கு என் பெரியம்மாவோட மகள் திலகவதி, அவளோட மருமகன் ராம், கோட்டூர் மலையாண்டி வட்டத்தை சேர்ந்தவர், டாக்டர் கலைவாணியோட மகன். இவங்க 2 பேரும் எங்கள் அம்மா அவங்கிட்டேருந்து பிரித்து நான் வாழ விரும்பலை. என் சாவுக்கு அவங்க 2 பேரும் தான் காரணம். சிங்கார சென்னை என திராவிட மாடல் விளம்பரம் செய்யும் நிலையில் தலைநகரில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை.
திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 30 நாட்களில் அரங்கேறி இருக்கும் 12 கொடூர கொலைகள் தலைநகரம் கொலை நகரம் என மாறிவிட்டதோ என்கின்ற கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பட்டா மாறுதலுக்காக 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக சிக்கினார். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் இல்லாமல் ஒரு வேளையும் நடக்காது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் காக்குப்பம் பகுதியில் இறப்புச் சான்றிதழ் வழங்குவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தூய்மை பணி ஆய்வாளர் கையும் களவுமாக சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் ஊழலில் திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டத்தில் உள்ள துறையூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மூட்டை ஒன்றுக்கு கொள்முதல் விலையாக 40 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாகவும் விவசாயிகள் வேதனை. எனக்கு கொடுத்தது 36,000 நம்பர் டோக்கன் சார். இப்போ போட்டிருக்கிறது 40,000 டோக்கனாக போட்டிருக்கிறாங்க. எனக்கு நெல் அல்ல. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 2வது பிரிவில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் தூத்துக்குடி, மேட்டூர் ஆகிய மின் நிலையங்களில் நிகழ்ந்த விபத்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் மின்வெட்டு ஏற்படும் அபாயம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி 8வது வார்டில் சாலையில் தேங்கியிருந்த கழிவு நீரில் நாற்று நட்டு போராட்டம் நடத்திய மக்கள். கழிவுநீரை வெளியேற்ற புகார் அளித்தும் விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். கோவை வெள்ளியங்கிரி மலையின் உச்சியில் திடீரென ஏற்பட்ட சுழல் காற்று பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அரிய நிகழ்வை பக்தர்கள் செல்போனில் பதிவு செய்த நிலையில் அந்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. முதல்வர் மருந்தகங்களில் புதிய சப்ளை முறையில் மருந்துகள் தாமதமாக வருவதால் மருந்துகளின்றி முடங்கும் அபாயம் உருவாகியுள்ளது. அம்மா மருந்தகங்களுக்கு முதல்வர் மருந்தகம் என பகுமானமாக ஸ்டிக்கர் ஒட்டினால் போதாது. அதிமுக அரசை போல மக்கள் நலனில் அக்கறையோடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் அறிவுரை. தமிழகத்தில் கடந்த 75 நாட்களில் 1,18,000 பேர் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். ஆண்டுதோறும் நாய்களை கட்டுப்படுத்த திராவிட மாடல் அரசு ஒதுக்கும் நிதி என்ன ஆகிறது? ஏன் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த முடியவில்லை என மக்கள் கேள்வி. சென்னையில் வளர்ப்பு நாய்களை பொது இடங்களுக்கு அழைத்து வரும்போது நாயின் வாய்க்கு மாஸ்க் அணிவிக்கப்பட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என விடியா அரசின் சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என வெவ்வேறு விளம்பர திட்டங்களை அறிவித்தது போல் இந்த திட்டமும் பெயரளவிற்கு தானா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் 4 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என காட்டம். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தேநீர் கடையில் சமையல் சிலிண்டர் வெடித்ததில் பயங்கர தீ விபத்து. கடையில் இருந்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர் உடனடியாக வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிரேக் பிடிக்காத பேருந்து இரும்பு தடுப்பின் மீது மோதி தரதரவென இழுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஆண்டுதோறும் மின் பேருந்து வாங்குவோம், 3000 பேருந்துகள் வாங்குவோம் என பட்ஜெட்டில் கதையளிக்கும் ஸ்டாலின் அரசு பேருந்துகளை பராமரிக்காததால் உயிரை பணயம் வைத்து பேருந்துகளை இயக்குவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேதனை.
ராமநாதபுரத்தில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத இடத்தில் கருவாட்டு சந்தை இயங்கி வருவதால் மீனவ பெண்கள் வேதனை. பலமுறை புகார் அளித்து நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. நாமக்கல் முட்டை உற்பத்தியாளர்கள் கடந்த 3 மாதங்களில் 300 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக வேதனை. திராவிட மாடல் ஆட்சியில் தீவன பொருட்களின் விலை உயர்வு காரணமாகவும் முட்டைக்கு உரிய விலை கிடைக்காததாலும் இழப்பை சந்திப்பதாக குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆம்பூர் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் ஒவ்வொரு நெல் மூட்டைக்கு 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பணம் தர மறுக்கும் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை எடை போடுவதில்லை என்றும் விலையை அடாவடியாக குறைப்பதாகவும் விவசாயிகள் வேதனை. தொடர்ந்து 11 ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இணைய வழி நிதி மோசடிகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கலக்கம். நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட தகவலின்படி 2022-2025 வரையிலான காலகட்டத்தில் 72.05 லட்சம் மோசடிகள் அரங்கேறிய நிலையில் சுமார் 11,185 கோடி ரூபாய் பணத்தை பொதுமக்கள் இழந்த அவலம். கடந்த 11 ஆண்டுகளாக மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் வங்கிகளில் பெரு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 16.35 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி என தகவல். பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் நோட்டீஸ் அனுப்புவதும் பெரிய நிறுவனங்களுக்கு வாராக்கடன் லட்சக்கணக்கான கோடி தள்ளுபடி செய்வதும் நியாயமா என கேள்வி எழுப்பும் மக்கள் மைனாரிட்டி பாஜக அரசு கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு என விமர்சிக்கின்றனர். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் பூமியை நெருங்கி புறப்பட்டது. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் டிராகன் விண்கலம் மூலம் புதனன்று பூமிக்கு திரும்புகின்றனர்.